ஒரு நல்ல விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால், கல்முனை அசரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இறந்து போன ஒரு ஐயா, அவரோட பூத உடலை கொண்டு அட்டப்பழத்தில் இருக்கிற இந்து மயானத்தில் புதைக்கணும். அதுக்காக சாய்ந்தமருதை சேர்ந்த ஜனாசா பேரவை, முஸ்லீம் ஜனாசா பேரவை அவங்களோட வாகனத்தை கொடுத்து உதவிருக்காங்க. வெட்ட விஷயங்களை கதைக்கக்குள்ள நல்ல விஷயத்தையும் கதைக்கத்தானே வேணும். அந்த வாகனத்தை கொடுத்து அந்த பூத உடலை கொண்டு புதைக்கிறதுக்கு உதவுனதோட அந்த முஸ்லீம் பேரவையை சேர்ந்த 4 இளைஞர்களும் சேர்ந்து அந்த பூத உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க. இது பெரிய மனிதாபிமானமான ஒரு விஷயம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே காரதீவு பகுதியில் வெள்ளம் வந்த நேரத்தில் முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு டிராக்டரில் போய் பிறண்டு இறந்தாங்க. அந்த சடலங்களை எடுக்கிறதுக்கு காரதீவு இந்து இளைஞர்கள் அவங்களோட பங்களிப்பை செலுத்தினாங்க. இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். இப்படி 2 இனங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறேன். மனிதனின் இறப்புக்கு பின்னால் மதம், ஜாதி, இனம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும். உசிறு இருக்கிற மட்டும்தான் எல்லாம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஒற்றுமை அடிப்போம்.